அவங்க ஓட்டு தேவைப்படும். அப்போ ஓட்டுக்காக தான் விஜய் போய் பார்த்தாரு எல்லாரையுமே. ஓட்டுக்காக பார்க்கல சார். அது இப்ப நீ தானே சொல்ற. அப்போ சாதி வன்மத்தால அந்த பெத்தவங்க தம் பிள்ளைய இழந்து நடுத்தர நிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் தெரிவிக்கல, இந்த சாதி வன்கொடுமைக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்ப இதுல இருந்து தெரியுது அரசியல் ஆதாயத்திற்காக தான் விஜய் அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு தவிர மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அல்ல. ஆக மொத்தத்துல விஜய் எந்த புதுமையும் செய்ய போறதுல, ஒரு மயிரும் புடுங்க போறல. வணக்கம். சில இடங்கள்ல மக்கள் கிட்ட நேர்ல போய் சந்திக்கிறாரு. ஆனா சில முக்கியமான சமூக பிரச்சனைகள்ல மௌனம் காப்பது ஏன்? இது திட்டமா இல்ல தயக்கமா? மக்கள் என்ன சொல்றாங்க? அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணி சிக்கல்ல மாட்டிக்க விரும்பல. அமைதியா இருந்து அடித்தளத்தை பலப்படுத்துறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறது நல்ல விஷயம் தான். ஆனா பெரிய சமூக அநீதிகள் நடக்கும்போது மௌனமா இருக்கிறது தப்பு இல்லையா? சமூக நீதி பேசுறவங்க எல்லா அநீதிக்கும் குரல் கொடுக்கணும். இது சிலெக்டிவ் பாலிடிக்ஸ் போல தெரியுது. ஓட்டு வங்கி பாதிக்கப்படும்னு பயப்படுறாரோன்னு தோணுது. ஒரு தலைவரா எல்லா மக்களுக்கும் அவர் குரல் கொடுக்கணும். ஆதரவு, விமர்சனம் என கருத்துக்கள் பலவிதம். தலைவர்களின் மௌனம் தவிர்க்க முடியாததா அல்லது திட்டமிட்டதா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள்.